ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது சொன்ன 7 வார்த்தைகளில் என்னையும் உங்களையும் கவரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொன்னார். மன்னிப்பு என்பது உணர்ச்சியை சார்ந்ததல்ல, முடிவுதானது. ஆண்டவர் ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்தார். எவ்வளவு பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும் அவனை மன்னித்து தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய தீர்மானம். எனவேதான் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னை கஷ்டப்படுத்தின, அவமானப்படுத்தின, தலையில் குட்டின மக்களை, தாடியை பிடித்து இழுத்த மக்களையும், தன்னுடைய மார்பிலை ஈட்டியை கொண்டு குத்தி கொன்ற போர் வீரனையும் கூட அவர் மன்னித்தார். தன்னை காட்டிக் கொடுக்க போகும் யூதாஸ் காரியோத்தை மனதார அவனை மன்னித்து சிநேகிதனே என்று அழைத்தார். அவனுடைய பாதத்தையும் கூட தண்ணீரினால் கழுவி துடைத்தார். நெருங்கின சிநேகிதனாகிய பேதுரு தன்னை 3 முறை மறுதலிப்பான் என்று தெரிந்தும் அவனையும் மன்னித்து மறுபடியும் ஊழியத்திலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய மன்னிக்கும் குணத்தை நாம் கண்டு வியக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எனவே நாம் அநேக நேரங்களிலே சிறிய கஷ்டங்களை கொடுத்தவர்களை மன்னிக்க முடியாமல் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவின் குணத்தை பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை, என்னை அவமானப்படுத்தி பேசினவர்களை, என்னை இழிவாக திட்டினவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன். ஒரு முடிவை எடுத்தவர்களை நான் இந்த நாளிலே மன்னிக்கிறேன். அந்த மன்னிக்கும் குணத்தை எனக்கு தாரும். என்னையும் என்னுடைய பாவத்தையும் கழுவி என்னை சுத்திகரித்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆமென்.